ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறேன். யோவான் 16வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 16வது அதிகாரம் அதன் 20வது வசனம். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குறிப்பிட்ட வார்த்தையை எந்த தருணத்தில் தம்முடைய சீஷர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார் என்று சொன்னால், இயேசு இந்த உலகத்திற்கு வந்து அவர் இந்த பூமியினுடைய ஓட்டத்தை முடித்து பிதாவினுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றி இனி பரலோகத்திற்கு அவர் போகிறார் என்கிற அந்த கடைசி தருணம் வந்தபோது தம்முடைய சீஷர்களுக்கு சில முக்கியமான காரியத்தை இயேசு பேச ஆரம்பித்தார். இந்த வார்த்தைகளை சீஷர்கள் கேட்டவுடனே அவருடைய இருதயம் எல்லாம் துக்கத்தால் நிறைய ஆரம்பித்ததை இந்த 16வது அதிகாரத்தின் முதல் பகுதிகளில் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது அறிய முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருஷம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 3.5 வருஷம் சீஷர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அவங்க வாழ்க்கையில குறைவே இல்லை. அவங்க வாழ்க்கையில மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அவருடைய நாட்கள், அவருடைய ஊழியம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்கிறதை அறிகிற போது, கேள்விப்படுகிற போது இந்த சீஷருடைய இருதயம் சோர்ந்து போய்விட்டது. அவர்கள் மிகவும் துக்கப்பட ஆரம்பித்தார்கள். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அதனால இயேசு கிறிஸ்து பல ஆலோசனைகளை இந்த வேத பகுதிகளில் கொடுத்து, இவைகளை நீங்கள் கை கொண்டு இதன்படி நடக்கும் போது இந்த பூமியில உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கமும் சந்தோஷமா மாறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு கூட நாம் பார்க்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுகிறதில்லை, திரும்பவும் உங்களை சந்திக்கும்படி நான் இந்த உலகத்திற்கு வருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அது சீஷர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலும் கூட அவர் சிலுவை மரணத்தை சந்தித்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்து தம்மை உயிர் உள்ளவராக சீஷர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தின போது அவருடைய இருதயம் சந்தோஷத்தால் நிறைந்தது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சீஷருடைய இருதயம் சந்தோஷத்தால் நிறைந்தது உண்மைதான். ஆனா பாருங்க, இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பல விதங்களிலும் நெருக்கப்படுகிறோம், துன்பங்களை அனுபவிக்கிறோம், பல பாடுகளும் பிரச்சனைகளும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆனா பாருங்க, நம்முடைய சந்தோஷமும் நம்முடைய துக்கமும் அது ஒரு நாள் சந்தோஷமாக மாறும். எப்பொழுது நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் சந்திக்கும் போது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் முகமுகமாய் சந்திக்கிறானோ அன்றைக்கு அந்த மனிதனுடைய துக்கம் எல்லாம் நீங்கி அந்த மனிதனுக்கு ஒரு உண்மையான சந்தோஷம் வருகிறது. அது நித்திய சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை ஒரு மனிதனும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போடவே முடியாது. இந்த பூமியில பாத்தீங்கன்னா சில மனிதருடைய வாழ்க்கையில துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஆனால் அநேக மனிதர்கள் துக்கத்தோடு கூடவே தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். அவங்களை நீங்க கூப்பிட்டு கேட்டு பார்த்தா அல்லது அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா அவங்க பிறந்ததிலிருந்து அவருடைய வாழ்நாள் முடிகிறது வரையிலும் துக்கத்தோடு கூட மரிக்கிற எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டு. நீங்க அவர்களை நன்றாக விசாரித்து ஆராய்ந்து பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில இதுவரையிலும் ஒரு சந்தோஷத்தையும் நான் அனுபவித்ததில்லை என்று சொல்லுவாங்க. ஒருவேளை பிறந்த வீட்டுல அவர்களுக்கு துக்கம் இருக்கும், ஒருவேளை அவங்களை திருமணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க, அந்த திருமணமாகி போகிற வீட்டிலும் கூட பல சஞ்சலங்களையும் துக்கங்களையும் அவங்க அனுபவிப்பாங்க.
இன்னும் ஆண்டவருடைய கிருபையினால் அவங்களுக்கு நல்ல பிள்ளைகள் இருக்கும். ஆனா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியா இல்லாததுனால, பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமா இல்லாததுனால இந்த மனிதர்கள், இந்த பெற்றோர் தங்களுடைய வாழ்க்கையில என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த பூமியில நான் பிறக்காமலே இருந்திருக்கிறான் போல இருக்குதே, நான் பிறந்த நாள்ல இருந்து என்னுடைய வாழ்நாள் முடிகிறது வரையிலும் பலவிதமான துக்கத்தை இந்த உலகத்துல நான் அனுபவிக்கிறேனே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. எத்தனையோ மனிதர்கள் இந்த கூட்டத்தில் உண்டு. ஆன்லைன் மூலமாக இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவருடைய வாழ்க்கையும் கூட இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனா இயேசு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு துக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் தேவனுடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடப்பார்களானால், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனையின்படி நடந்தா நிச்சயமா இந்த பூமியில அவங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. குறைவு நிறைவாகுதோ இல்லையோ, வியாதி சுகம் ஆகுதோ இல்லையோ, பிரச்சனையிலிருந்து விடுதலை வருதோ இல்லையோ, ஆனா இருதயத்துல இயேசு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இந்த பூமியினுடைய ஓட்டத்தை முடிக்கிறது வரையிலும் அவர் நமக்கு வாக்களித்திருக்கிற சந்தோஷம் நமக்குள்ளாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை வியாதியிலிருந்து விடுதலை வந்தாதான் என் வாழ்க்கையில சந்தோஷம் என்று சொல்லி அல்ல, வியாதியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இயேசு தருகிற இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் பல பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இயேசு கொடுத்திருக்கிற இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்றைக்கும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் மெய்யான சந்தோஷத்தை தருவாராக. இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த சந்தோஷம் முழுவதாய் நிரப்புவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு இங்கே என்ன ஆலோசனையை கொடுக்கிறார் பாருங்க. யோவான் 16வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 ஆலோசனைகளை இந்த சீஷர்களோடு கூட அவர் பகிர்ந்து கொள்கிறார். இந்த 4 விதமான ஆலோசனைகளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளும் போது, இந்த ஆலோசனைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கும் போது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்திய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிற போது, மெய்யாகவே இந்த பூமியில ஆண்டவர் தருகிற சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சத்தமோரலிலே சொல்லுவோம். அல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சீஷர்களை தனிமையாக இந்த உலகத்திலே விட்டு அவர் போகும்போது, அவங்க இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதற்காக முதலாவது ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இதுவரையிலும் என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, இனி நீங்கள் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த சீஷர்கள் இருக்கிறது வரையிலும் தங்களுக்கு ஒரு தேவை என்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் எதையுமே அவர்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலைமை வரவில்லை. 5 அப்பம் இருந்தா போதும், 2 மீன் இருந்தா போதும், 5000த்திற்கு மேற்பட்டவர்களை அவர் திருப்தியாக போஷித்து 12 கூடை நிறைய எடுக்க வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. ஒரு வியாதி இருந்தா போதும், ஒரு பலவீனம் இருந்தா போதும், அந்த பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி அற்புதத்தை செய்கிறவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்கள் இருக்கிறது வரையிலும் அவர்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை, தேவையும் இல்லை. ஆனா இயேசு இப்பொழுது இவர்களை விட்டு பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஆகவே இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிறார், இனி இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா வாழணும்னா முழங்கள் படிட்டு ஜெபிக்காம உங்களுக்கு சந்தோஷம் வராது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டுமானால், துக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், எப்படிப்பட்ட துக்கங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கத்தின் நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு வர வேண்டுமானால் நீங்கள் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் தான் உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா.
நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றுமே கேட்கவில்லை, ஆனால் நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க துக்கம் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் வரணும்னா நீங்க ஜெபத்தின் மூலமாக தான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஜெப அனுபவத்தை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொன்னா ஜெபிக்கிற அனுபவமே அவருடைய வாழ்க்கையில இல்லை. ஜெபிக்கிற அனுபவமானது குறைந்திருக்கிறது. அல்லது ஏற்கனவே நன்றாக ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு பாடுகளை கண்டு பயந்து, துக்கத்தை கண்டு பயந்து, உபத்திரவத்தை கண்டு பயந்து அந்த ஜெப வாழ்க்கையை எல்லாவற்றையுமே முடித்து விட்டார்கள். இனி நான் ஜெபித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, இனி நான் ஜெபித்து அல்லது ஜெபத்தின் மூலமாக நான் பிரயாசப்பட்டு இனி என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. நான் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனா துக்கம் நீங்கல. ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறேன், இன்னும் பிரச்சனையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வரவில்லையே என்று நினைத்து அவங்க ஏற்கனவே செய்து கொண்டிருந்த அந்த நல்ல ஜெப வாழ்க்கையை எல்லாவற்றையும் இழந்து ஒரு எலியா சோர்ந்து போனது போல எத்தனையோ நல்ல நல்ல தேவ பிள்ளைகள் சோர்ந்து போய்விட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த சோர்வுகளில் இருந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தங்களை விடுதலையாக்கி கொண்டு ஜெபிக்கிற அனுபவத்தில் வளருகிற போதுதான் நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒரு வேதனையான ஒரு சம்பவம், ஒரு வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில், தென்னிந்தியாவில் ஜெபம் என்பது ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறையாகவே மாறிவிட்டது. 25 வருடம் 30 வருடத்திற்கு முன்பே பல பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். நம்ம குடியிருக்கிற இடத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்டு. எப்பொழுதும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். பரிசுத்தவான்கள் நன்றாக ஜெபித்தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன, 25 வருஷத்துக்கு முன்ன உள்ள பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்க. எப்பவும் அவருடைய வாழ்க்கை இயேசுவோடு கூட இருந்தது. ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள், ஜெப வீரர்களாக இருந்தார்கள், ஜெப வீராங்கனைகளாக இருந்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு பசி, ஏனென்றால் அவர்களுக்கு தரித்திரம், ஏனென்றால் அவர்களுக்கு நெருக்கம், ஆசீர்வாதமான சூழ்நிலைமை இல்லை, பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய சூழ்நிலைமை இல்லை, பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைப்பதற்குரிய ஒரு சூழ்நிலைமை இல்லை. இந்த பிள்ளைகளை எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்க்கணும். அவங்களுக்கு ஆண்டவருடைய உதவி தேவைப்பட்டது. அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டதோ முழங்கால நின்று ஜெபம் பண்ணி அதன் மூலமாகத்தான் எல்லா தேவைகளையும் அவர்கள் சந்தித்து கொண்டார்கள். அவர்களுடைய ஜெபம்தான் அவருடைய தேவைகளை சந்தித்தது. ஜெபத்தின் மூலமாகத்தான் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பெற்றுக் கொண்டார்கள். அதனால தான் இன்றைய சந்ததி சமாதானத்தோடு கூட நம்முடைய தென் தமிழகத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமாதானத்தோடு கூட சந்ததிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தமிழகத்தில் அல்லது இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலைமை, ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலைமை வருகிறதற்கு காரணம் இன்றைய சந்ததியாருடைய ஜெபம் அல்ல. 20 வருடத்திற்கு முன்பாக, 30 வருடத்திற்கு முன்பாக பரிசுத்தவான்கள் வடித்த கண்ணீர், பரிசுத்தவான்களுடைய ஜெபம், பரிசுத்தவான்களுடைய தேய்ந்த முழங்கால்கள். அதனாலதான் இன்றைக்கு தேசம் சமாதானத்தை, சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் நல்ல செழிப்பு வந்ததுனால, தேவைக்கு ஆகாரம் இருக்கிறதுனால, தேவைக்கு பணம் இருக்கிறதுனால, நல்ல படிப்பு இருக்கிறதுனால, நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறதுனால, அவங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறதுனால முழங்கால முடக்கிற அனுபவம் குறைஞ்சிட்டு, அதனாலதான் தேவ பிள்ளைகளே, தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல வடக்கில் இருந்து தீங்கு தெற்கு நோக்கி வரும். அதனாலதான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல ஜனங்களை எச்சரிக்கிறார், சபையை எச்சரிக்கிறார், கிறிஸ்தவர்களை எச்சரிக்கிறார். வடக்கிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீங்கு வந்து தென்னிந்தியாவை மூடுகிறதற்கு முன்பாக தென்னிந்தியாவில் இருக்கிற தேவ பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் மட்டுமே வரப்போகிற மிகப்பெரிய துக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும். வரப்போகிற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். வரப்போகிற மிகப்பெரிய சங்கடத்திலிருந்து, சங்கடகரமான காரியங்களிலிருந்து தேவ பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் இன்றைய காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்களுடைய முழங்கால்களை நீங்கள் முடக்கித்தான் ஆக வேண்டும். தாய் ஜெபிக்கிறார்கள் போதும் என்று இருக்க முடியாது.
தகப்பன் ஜெபிக்கிறார் போதும் என்று இருக்க முடியாது. என்னுடைய வீட்டில் உள்ள பக்தி உள்ளவர்கள் ஜெபிக்கிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், இது போதும் என்று இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள் அமைதியாக இருக்க முடியாது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் ஜெபித்தால் தான் துக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் அகற்ற முடியும். அப்படி இல்லாவிட்டால் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே குறையுமானால், ஜெபம் சபைகளிலே குறையுமானால், ஜெபம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறையுமானால் வரப்போகிற ஆபத்தை, வரப்போகிற தீமையை ஒரு மனிதனாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அல்லேலூயா. சத்தமோரலிலே சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷமா வாழணும்னா உங்களுக்கு ஜெபம் வேணும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற நல்ல சுமூகமான சூழ்நிலையை மட்டும் நீங்க பார்க்காதீங்க. இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதமான சூழ்நிலையை மட்டும் நீங்க பார்க்காதீங்க. ஒருவேளை எழுந்து சாட்சி சொல்லுகிறது இல்ல, எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க, அவங்களுடைய தியாகம் தான், அவங்களுடைய ஜெபம் தான் இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறது ரொம்ப எளிது. இன்னைக்கு நீங்க முழங்கால் போடலனா உங்க சந்ததிகள் நாளைக்கு கஷ்டப்படும். இன்னைக்கு நான் முழங்காலம் முடக்கலனா என் சந்ததிகள் நாளைக்கு கஷ்டப்படும். தேவ பிள்ளையே, நம்முடைய முன்னோர்கள் நமக்காக ஜெபித்தார்கள், அதனால இன்றைக்கு சமாதானத்தை அனுபவிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் குறையுமானால் நாம் நம்முடைய சந்ததிகளை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இனி வருகிற நாட்கள் ஆபத்தாக மாறக்கூடும். இனி வருகிற நாட்கள் வேதனைகளையும் சஞ்சலத்தை நமக்கு தரக்கூடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லா தேவ பிள்ளைகளும் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஜெபத்துல ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம உறுதியா தரித்திருக்கணும். நம்முடைய ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யாக்கோபினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதத்தையும் பரலோகத்தின் தேவன் ஏற்கனவே அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தேவைப்பட்டாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் தேவைப்பட்டாலும் சரி, உங்க எதிர்காலத்திற்கு தேவையான நன்மைகளாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே பரலோகத்தின் தேவன் அந்த நன்மையான எல்லா ஈவுகளையும் பரலோகத்திலே அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்ப பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவையான சகல ஆசீர்வாதமும் பரலோகத்தில இருந்து தான் வரணும். அல்லேலூயா. பரலோகத்தில இருந்து தான் வரும். அல்லேலூயா. ஆனா உலக மனிதர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறதா என்றால் பரலோகத்திலிருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரல. அதனால அவர்கள் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மனிதர்கள் என்று தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆசீர்வதிக்கப்படலாம், உலகத்தின் மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், உலகத்தின் மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்துல வாழலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கோ எனக்கோ நன்மை ஒன்று வருகிறது அப்படின்னா அது பரலோகத்தின் தேவனிடத்தில் இருந்து மட்டும்தான் வருகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த நன்மையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா அந்த பரலோகத்தை பார்க்காம அந்த நன்மை கிடைக்குமா? அந்த பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக முழங்கால போடாம அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா? அல்லேலூயா சொல்லுவோம். அவர் 1வது வசனம், ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஸ்திரீயானவள் பிரசவ காலம் சமீபித்து வருகிறது வரையிலும் அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே துக்கம் இருக்கிறது. பாருங்க, ஒரு தாயினுடைய கற்பத்திலே ஒரு குழந்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை பார்த்து ஒரு தாய் சந்தோஷப்படுகிறதற்கு 10 மாதம் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். 10 மாதம் கழித்து தான் அவங்க ஆசையோடு கூட அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த குழந்தையை பார்த்து அவங்க சந்தோஷப்பட முடியும். அப்படியானால் 10 மாதம் அதற்காக அவர்கள் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. இதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய துக்கம் சந்தோஷமா மாறணும்னா ஆண்டவர் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பூமியிலே சுதந்திரிக்க வேண்டுமானால் ஜெபத்தின் மூலமாக தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஜெபித்த உடனே அற்புதம் நடக்கணும்னு அநேகர் விரும்புவாங்க. அப்படி ஜெபித்த உடனே அற்புதம் நடக்காததுனால மனிதனுடைய இருதயத்தில் துக்கம் வந்து விடுகிறது.
அவருடைய இருதயத்தில் பாரம் வந்து விடுகிறது. ஆனால் நாம் ஜெபிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, பரலோகத்தின் தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறது வரையிலும் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு தாயின் கற்பத்தில் குழந்தை உருவாகி 10 மாதங்கள் கழித்து பூரணமான அழகான ஒரு குழந்தையாய் இந்த பூமியிலே பிறக்கிறதோ, இதே போலதான் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக பரலோகம் ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. உண்மையாகவே நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தால், கர்த்தருக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தால், உங்க நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவங்களா இருந்தா, ஒருவேளை ஒரு நாளைக்கு 3 நேரம் கூட நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளா இருந்தா, நீங்க தைரியமா இருங்க. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறதற்கு நாட்கள் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், இரவெல்லாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், விடியற் காலத்திலே எழுந்து ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கலாம். நீங்க பயப்படாதீங்க. இந்த உலகத்திலிருந்து வருகிற எந்த வேதனைகளாக இருந்தாலோ, எந்த துக்கமாக இருந்தாலோ, உங்களை மேற்கொள்ளாதபடி அந்த துக்கத்தின் மேல ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தருவார். அந்த பாடுகளின் மேல ஒரு ஜெயத்தை தருவார். நீங்க தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெபம் விருதாவாய் போகாது. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுகிற ஒரு மனிதனுடைய துக்கம் சந்தோஷமா மாறும். தேவ பிள்ளையே, எத்தனையோ வேதனைகள் நமக்கு இருக்கிறது, எத்தனையோ பாடுகள் இருக்கிறது, எத்தனையோ காரியத்தில் கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. எத்தனை ஊழியர்களிடத்துல ஜெப உதவியை நம்ம விரும்புறோம். எத்தனை ஊழியக்காரர்களுக்கு ஒரு நாள் நம்ம போன் பண்ணுறோம், பாஸ்டர் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, பாஸ்டர்மா எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். அப்படின்னு நம்ம தேவ சமூகத்துல கேட்கிறோம். ஊழியர்களுடைய உதவியை நம்ம விரும்புகிறோம். பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை நம்ம விரும்புகிறோம். பரிசுத்தருடைய ஜெபத்தை நம்ம வாஞ்சிக்கிறோம். நல்லது, அவங்க நமக்காக ஜெபிப்பாங்க, உண்மைதான். ஆனால் நாம் நமக்காக எவ்வளவு ஜெபிக்கிறோம்? நாம் நமக்காக எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் பிரயாசப்படுகிறோம்? அதை பார்த்துதான் பரலோகத்தின் தேவன் நமக்கு அவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றிலிருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளும் போது தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். உங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறதற்காக ஆண்டவர் நம்மை ஜெபிக்கும்படிக்கு உற்சாகப்படுத்துகிறார். இரண்டாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம வைக்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம வைக்கிற விசுவாசம் தான் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். அல்லேலூயா. இங்க இயேசு அழகா சொல்றாரு, எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த யோவான் 16வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தோம். யோவான் 17வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது இந்த 2 வசனத்திலும் 3 காரியத்தை நாம் சிந்திக்க முடியும். வாசிக்கலாம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இந்த 2 வசனத்திலும் இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை சிநேகித்து விசுவாசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்கள். மூன்றாவதாக, நிச்சயமாய் இயேசுவை நம்பி அவிசுவாசம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் அவரை விசுவாசிக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்படிப்பட்ட விசுவாசம் தான் தேவ பிள்ளைகளுக்கு வேணும். இந்த விசுவாசம் தான் உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றும். இயேசு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நம்புகிறது அல்ல. ஒருவேளை அற்புதம் தாமதித்தால் துக்கம் வந்துவிடும். இயேசு இந்த உலகத்தில் என்ன ஆசீர்வாதமாய் வைப்பார், இந்த உலகத்தில் எனக்கு நல்ல படிப்பை தந்து, நல்ல வேலையை தந்து, நல்ல வருமானத்தை தந்து, நல்ல சம்பளத்தை தந்து, நல்ல குடும்பத்தை தந்து, இந்த உலகத்தில் என்னை ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் என் ஆண்டவர் வைப்பார், நான் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால், ஒருவேளை அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காத பட்சத்தில், ஒருவேளை அந்த ஆசீர்வாதங்கள் தாமதமாகும் போது நீங்கள் பின்மாற்றத்தில் போக நேரிடும்.
நீங்கள் விசுவாசத்தை மறுதலிக்க நேரிடும். ஆகவே இயேசு சீஷர்களை பார்த்து நல்ல சாட்சியை சொல்லுறாரு. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை விசுவாசித்தவர்கள், என்னை சிநேகித்து விசுவாசித்தவர்கள். அவர் சொல்லுறார் பாருங்க, பிதாவாகிய தேவன் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க, என்கிட்ட அன்பு கூர்ந்து விசுவாசிக்கிறீங்க. சபையாரே, தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது அவரிடத்துல அன்பு கூர்ந்து விசுவாசிக்கணும், அவரை சிநேகித்து விசுவாசிக்கணும். இந்த அன்பை குறித்து வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது? உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 8வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வேகமாய் வாசிப்போம். நீர் என்னை, உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6, 7. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும், உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும், உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது. நல்ல கவனிங்க, நேசம் அன்பு அல்லது பாசம், நேசம் மரணத்தை போல் வலியது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியது. அதின் தழல் அக்கினி தழலும் அதின் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர், நல்ல கவனிங்க, திரளான தண்ணீர்களோ நேசத்தை அவிக்க மாட்டாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம், நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமானது இதுதான். ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாவற்றையும் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல் வைக்கிற அன்பு, ஒரு மனிதன் இன்னொரு மனுஷியை நேசிக்கிற அந்த மனுஷியின் மேல வைக்கிற அந்த அன்பு, வேதம் இப்படி சொல்லுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஆஸ்தியை முழுவதும் அந்த பிள்ளைக்கு கொடுத்து, நீ நேசித்த ஒரு மனிதனை மறந்து விடு என்று சொன்னால் அந்த பிள்ளை சொல்லுவான், இந்த ஆஸ்தியும் எனக்கு வேண்டாம், இந்த அந்தஸ்தும் எனக்கு வேண்டாம், இதையெல்லாம் நான் அற்பமா நினைக்கிறேன், நான் நேசித்த இந்த குறிப்பிட்ட மனிதன் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுவாள். ஒரு வாலிப பிள்ளையை ஒரு சகோதரன் நேசிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் ஒருவேளை ஆஸ்தி உள்ளவனாக இருக்கலாம், அந்தஸ்து உள்ளவனாக இருக்கலாம். அவன் பேசி பழகுகிற இந்த பிள்ளை ஒரு ஏழையான ஒரு பிள்ளையா இருக்கலாம். குடும்பத்தரெல்லாம், உறவினர்கள் எல்லாம், பெற்றோரெல்லாம் வந்து ஆலோசனை சொல்லுவாங்க, எப்பா நீ எவ்வளவு படித்திருக்கிற, உனக்கு எவ்வளவு ஆஸ்தி இருக்கிறது, நீ ஒத்தைக்கு ஒரு பையன் இல்லையா, எல்லா சொத்தும் எல்லா சுகமும் உனக்கு தானே. அவன் அந்த ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எல்லாவற்றையும் அவன் அலட்சியம் பண்ணி அற்பமா எண்ணி தான் நேசித்த அந்த பெண்ணிற்காக எதையும் தியாகம் பண்ணுகிறதற்கு அவன் ஆயத்தப்படும். இதுதான் அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி, ஐஸ்வர்யம், அந்தஸ்து எல்லாம் இந்த அன்புக்கு முன்பாக ஜீரோ. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளைகளை, இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழ்வான். இந்த உலகத்தில் இயேசுவை விட வேற எதையும் அதிகம் நேசிக்க மாட்டார்கள். தேவ சமூகத்தை விட வேற எதையும் அதிகம் நேசிக்க மாட்டார்கள். கர்த்தருடைய வேதத்தை விட அதிகமாய் வேறு எதையும் நேசிக்க மாட்டார்கள். கர்த்தரை தான் நேசிப்பார்கள், கர்த்தருடைய சமூகத்தை தான் நேசிப்பார்கள், வேதத்தை தான் நேசிப்பார்கள். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு மனிதன் வைக்கிற அன்பு. அந்த அன்பை தான் ஆண்டவர் இன்றைக்கு சபை நடுவிலே தேடிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் தேவன் இன்றைக்கு தேடுகிறார். அவரை நேசித்து அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை விசுவாசிக்க வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல் வைக்கிற அன்பு இந்த உலகத்தின் ஆஸ்தியோ ஐஸ்வர்யமோ அந்தஸ்தோ பேரோ புகழோ பணமோ அந்த அன்பை தணிக்கவே முடியாது. அது ஒரு அக்கினி ஜுவாலையை போல எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேச வைராக்கியம் அது மரணத்தை விட வலியது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சீஷர்கள் எல்லாரும் தன் ஜீவனையே இயேசுவுக்காக கொடுத்து அவர்கள் அன்பு கூர்ந்தார்கள். அதுதான் உண்மையான அன்பு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோமே, இயேசுவின் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம்.
இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செய்திருக்கிறோம்? ஒரு மனிதனுக்கு இயேசுவின் அன்பை குறித்து நம்மளால சொல்ல முடியல, பயம் வருகிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு கைப்பிரதி எடுத்துக்கொண்டு போய் சகோதரா இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்ல முடியவில்லை, பயப்படுகிறோம். அவன் ஏதாயிலும் தூஷணமான வார்த்தையை பேசிட்டா, ஏதாயிலும் நமக்கு விரோதமா செயல்பட்டுட்டா பயம் நமக்குள்ளாக வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் இயேசுவை நேசித்தார்கள், அன்பு கூர்ந்தார்கள். அதனால கழுத்துல கொண்டு வந்து கத்திய வச்ச போதும் அவங்க தைரியமா இருந்தாங்க, மிகவும் தைரியமா இருந்தார்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த அன்பு. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை விசுவாசித்தார்கள். எதுவுமே இந்த உலகத்தில் அவங்களை துக்கப்படுத்தல. பாருங்க, எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரத்தில் விசுவாசிக்கிறவருடைய பட்டியல் அவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால என்னெல்லாம் செய்தாங்க பாருங்க. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியினுடைய உக்கிரத்தை அவித்தார்கள். ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல, தேவன் மேல அவங்க வைத்திருந்த அன்பு. அந்த அன்பின் நிமித்தமாய் அந்த தேவன் மேல விசுவாசம் வைத்தாங்க பாருங்க. அந்த சிங்கங்கள் அவங்களை சேதப்படுத்த முடியல. இன்னைக்கு நம்ம பயப்படுறோம். இயேசு கிறிஸ்துவை நேசித்து தைரியமா எந்த இடத்திலும் இயேசு ஜீவனுள்ள தேவன் என்பதை நீங்க சொல்லி பாருங்க. தீங்கு செய்யும்படி ஒரு மனிதனும் உங்கள் மேல் கை போடுகிறது இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்காக மிகவும் வைராக்கியமாய் நின்ற ஒரு மனிதன், ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருந்த ஒரு விளக்கை போல பயன்பட்ட ஒரு மனிதன். பவுலுக்குள்ள பயம் வந்த போது கர்த்தர் சொன்னார், பவுலே பயப்படாதே, தைரியமாய் பேசு. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுகிறதில்லை. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை விசுவாசித்து அவருக்காக நின்று பாருங்க. இந்த உலகத்தில் எந்த துக்கமும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த பாடுகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த கொடூர குணமுள்ள மனிதர்களாக இருந்தாலும், எவ்வளவு கர்த்தருக்கும் கர்த்தருடைய சபைக்கும் விரோதமாய் எழும்புகிறவர்களாக இருந்தாலும், சுவிசேஷத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாக இருந்தாலும் கூட, நீங்க இயேசுவின் மேல அன்பு வைத்து இயேசுவை விசுவாசித்து கர்த்தருடைய நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கும் போது அவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். சுவிசேஷ வசனத்திற்கு கீழ்ப்படிவாங்க. உங்களுக்கு தீமை செய்யும்படி அவங்க செயல்படவே முடியாதுங்க. கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை விசுவாசிக்கிறது, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், உண்மைதான். ஆனா அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்காகத்தான் தருகிறார் என்று ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஞாயிற்றுக்கிழமைகளில் கர்த்தரை ஆராதிக்கிறோம், யூடியூப் மூலமா நல்ல தேவனுடைய வார்த்தையில நம்ம கேட்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் எனக்காகத்தான் தருகிறார் என்று அந்த தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இயேசுவை இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த நாட்களிலே எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளல. இயேசுவை எப்படியெல்லாம் பார்த்தாங்க? நல்ல பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். இயேசுவை சாதாரண மரியாளின் குமாரனாகவே பார்த்தார்கள். இயேசுவை ஒரு தச்சனாகவே பார்த்தார்கள். இன்றைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை குழந்தையாகவே பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாதாரண ஒரு தீர்க்கதரிசியாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சாதாரண ஒரு மனிதனாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாயிருந்த அநேக மனிதர்கள் இயேசுவை எப்படி பார்த்தார்கள்? தேவதூஷணம் சொல்லுகிற ஒரு மனிதனாக பார்த்தார்கள். இயேசுவை பிசாசு பிடித்த மனிதன் என்று பார்த்தார்கள். இப்படிதான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மனிதர்கள் பார்த்தாங்க. ஆனா சீஷர்கள் இயேசுவை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், இவர் தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். பேதுரு அழகாய் சொல்கிறார், உம்மை விட்டு எங்கே போவோம் ஆண்டவரே? இதுதான் அவரையும் அவருடைய வார்த்தையும் ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம். உம்மை விட்டு எங்கே போவோம்? ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஒரு திரள் கூட்டமே இயேசுவை விட்டு பிரிந்து போய்விட்டது. ஒரு திரள் கூட்டமே இயேசுவை மறுதலித்து விட்டது. 12 பேர் மட்டும் நிற்கிறாங்க. இயேசு இப்பொழுது கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? பேதுரு சொல்கிறார், எங்கே போவோம் ஆண்டவரே? உம்மை விட்டு எங்கே போவோம்? ஜீவன் உள்ள வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு, வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டு.
அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு முழு நிச்சயமா இயேசுவை நம்பினாங்க. 12 சீஷர்களில் ஒரு மனிதனுக்கு மட்டும் சந்தேகம். அந்த மனிதன் தான் இந்தியாவுக்கு வந்தவர். அல்லேலூயா சொல்லுவோம். அதனால தானோ என்னமோ தெரியல, சில மக்களுக்கு இன்னும் சந்தேகம் இருதயத்தை விட்டு போகவே இல்லை. நமக்கு அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் சந்தேகம் உள்ள அப்போஸ்தலன், ஆனா உள்ள வரும்போது சந்தேகத்தோடு வரல. அல்லேலூயா சொல்லுவோம். இந்தியாவுக்குள்ள வரும்போது ஒரு விசுவாச வீரனாகவே வந்தார். அல்லேலூயா. தோமாவே, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. வேற எந்த சீசன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லல பாருங்க. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்லுங்க. இப்ப தோமா சொல்லுறார், என் தேவனே, என் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறேன். நீ கண்டதுனால விசுவாசிக்கிறாய். ஒரு கூட்டம் என்னை காணாமல் இருந்தும் விசுவாசிக்க போகிறது. என்னை காணாமல் இருந்து விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களே பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அற்புதங்களை காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வியாதியிலிருந்து சுகத்தை உணராமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தரித்திரத்தின் நடுவிலும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். துன்பத்தின் நடுவிலும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் எனக்கு அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும், அவர் என்னை வாழ வைத்தாலும் வாழ வைக்காவிட்டாலும், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாங்கள் நன்மைக்காக இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, நன்மைக்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. அன்பு நிமித்தமாய் அவரை பின்பற்றுகிறோம், வார்த்தை நிமித்தமாய் அவரை பின்பற்றுகிறோம். அவரே ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து விசுவாசித்து நம்பி நாங்கள் அவரை பின்பற்றுகிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் சபை நடுவில் தேடிக்கொண்டிருக்கிறார். தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அன்பு கூர்ந்து அவரை விசுவாசிக்கிறவங்க, வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்கள் முழு நிச்சயமாய் இயேசு தேவனுடைய குமாரன், அவர் எங்களை முற்றும் முடிய அவர் காக்க வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். அப்படி விசுவாசிக்கிறாங்க பாத்தீங்களா? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், முற்றும் முடிய அவர் எங்களை பாதுகாத்து எங்களை நிலைநிறுத்த அவர் வல்லவர். அப்படி விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள். உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரம் தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 16வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனமும் 14வது வசனமும் நாம் வாசிப்போம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ மூன்றாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை சீஷர்களுக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். இதற்கு முன்பதாகவும் ஒவ்வொரு தருணங்களிலும் ஆவியானவரை குறித்து இயேசு பேசி இருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெளிவாய் தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்கிறார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இனி இவர்கள் மகிமையில் தான் சந்திக்க போகிறார்கள். அப்படியானால் இனி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் இவர்களோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை தான் தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள் முடிந்து, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து அவர் பரலோகத்திற்கு ஏறி போய் பிதாவினுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே கட்டளையிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். அப்படின்னா யாரெல்லாம் இந்த சத்திய வசனத்தின்படி நடக்கிறார்களோ அத்தனை பேரையும் அவர் தேற்றுவார். துக்கம் வந்தாலும் தேற்றுவார், பாடுகளின் மத்தியிலே தேற்றுவார், இழப்புகளின் நடுவிலே தேற்றுவார், குறைவின் நடுவிலே தேற்றுவார். சத்துரு தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள். இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை, பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையை ஒவ்வொருவரும் இந்த கடைசி நாட்களிலே பெற்றுக்கொள்ளும் போதுதான்
இந்த பூமியில அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஒரு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை இயேசு இந்த பூமியில அவர் அனுப்பி இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அந்த மனிதனுடைய துக்கங்கள் எல்லாம் அந்த மனிதனை விட்டு நீங்கி விடுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்குள்ள வருகிற போது அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் ஆண்டவர் மாற்றுகிறார். அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவம், நீதி, நியாய தீர்ப்பு இவைகளை கண்டித்து உணர்த்துகிறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எந்த மனிதனுக்குள்ள வாசம் பண்ணுகிறாரோ அந்த மனிதர்கள் பாவத்தை குறித்து எச்சரிக்கையாயிருப்பார்கள், நீதி செய்கிறதுல எச்சரிக்கையாயிருப்பார்கள், நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கையாயிருப்பார்கள். ஏன்னா ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்து கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. பாவம், நீதி, நியாய தீர்ப்பு இவைகளை குறித்து எந்த ஒரு மனிதன் தெளிவடைந்து விழிப்படைந்து இவைகளில் எந்த ஒரு மனிதன் ஜாக்கிரதையா இருக்கிறானோ அந்த மனிதன் இந்த உலக பிரகாரமான எந்த துக்கமும் அந்த மனிதனுக்குள்ள வரவே வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உலக பிரகாரமான எந்த துக்கமும் அந்த மனிதனுக்குள்ள வராது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் தைரியப்படுத்துகிறவர். அதனால தேவனுடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு காரியத்தை கேட்கணும், என்ன உங்க பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, அந்த கிருபையை இந்த உலகத்துல எனக்கு தாங்க, உம்முடைய துணை இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால வாழ முடியாது அப்படின்னு ஒரு தேவ பிள்ளைங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்ப முடியும். சீஷர்கள் இந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. நம்ம பைபிள்ல என்னெல்லாம் தியானிச்சோமோ அது எல்லா சீஷர்கள் அப்படியே கை கொண்டாங்க. அவங்க தேவைக்காக முழங்கால் படிட்டாங்க, ஜெபம் பண்ணினாங்க, அவங்க தேவையானதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல நல்ல விசுவாசம் வைத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் 14வது வசனத்துல நீங்க பாருங்க, ஆண்டவர் அழகா சொன்னார், இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். 14வது வசனத்தில் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1லிருந்து 4 வரையிலும் பார்க்கிற போது அவர்கள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் அவங்க தரித்திருந்தாங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். அக்கினி மயமான நாவுகளாக ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே பற்பல பாஷைகளை அவர்கள் பேச தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 46, 47வது வசனம் சொல்லுகிறது, வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் விட்டு கபடமில்லாத இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உபத்திரவம் ஒரு பக்கம் இருந்தது, பாடு ஒரு பக்கம் இருந்தது, நெருக்கம் ஒரு பக்கம் இருந்தது. எதுவுமே இந்த அப்போஸ்தலர்களை மேற்கொள்ள முடியல. இவை எல்லாவற்றை விட அதிகமாக பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அவர்கள் மேல இருந்தது. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லிக்கொள்ள விரும்புவது, தேவனை நேசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கண்டிப்பாய் எச்சரிப்பாய் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளதான் ஒரு தேவ பிள்ளைகள் நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமைக்குள்ளதான் ஒரு தேவ பிள்ளைகள் நிரம்பி இருக்கணும். அப்படி நிரம்பி இருக்கிற போதுதான் இந்த உலகத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைகளால் ஜெயிக்க முடியும். பாடுகளை ஒரு தேவ பிள்ளையால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை முழுவதும் ஆளுகை செய்து அந்த மனிதனை நடத்த வேண்டுமானால் ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் இந்த மனுஷன் எச்சரிக்கையா இருந்த போதும். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரம், யோவான் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 13, 14 வாசிப்போம். யோவான் 17, 13, 14. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நல்ல கவனிங்க, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அல்லேலூயா சொல்லுவோம்.
அல்லேலூயா சொல்லுவோம். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் நிவர்த்தியாக்கி உங்களை ஆசீர்வதித்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் உங்க இருதயங்களில் அவர் கட்டளையிட வேண்டுமானால், இந்த விலையேறப்பெற்ற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நான் எனக்குள்ள பெற்றுக்கொள்ளணும்னா, நான் இந்த உலகத்தானை போல வாழக்கூடாது. அல்லேலூயா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியாது. யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிற போது, கண்களின் இச்சையும் மாமிசத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவை எல்லாமே உலகத்தால் உண்டானது. உலகமும் அதனுடைய ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த யோவான் 17வது அதிகாரத்தில் இயேசு அழகா அந்த வார்த்தையை சொல்றாரு பாத்தீங்களா? யோவான் 17:13 அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு. பாத்தீங்களா? அப்ப உலகத்தோடு கூட இணைந்திருக்கிற ஒரு மனிதன் இயேசு தருகிற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. உலகமும் வேணும், இயேசுவும் வேணும். இன்னைக்கு இப்படிப்பட்ட மக்களும் நம்முடைய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான், இயேசுவை நேசிக்கிறவர்கள் தான். அதோடு கூட உலகத்தையும் உலகத்தின் கிரியைகளையும் அவர்களால் விட முடியவில்லை. உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும். அதனாலதான் அநேக நேரங்களில் துக்கப்படுகிறார்கள். அநேக நேரங்களில் மனிதனுடைய வாழ்க்கையில் சஞ்சலம் வருகிறதற்கு காரணம் அதுதான். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தானே, இயேசுவை நம்புகிறவர்கள் தானே, இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தானே, ஏன் அவருடைய வாழ்க்கையில் துக்கம் வருகிறது? ஏன் அவருடைய வாழ்க்கையில் சஞ்சலம் வருகிறது? நீங்க நல்லா அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. சரியாக இந்த உலகத்தின் அனுபவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு பகுதியில் உலகத்தை நேசிப்பார்கள், ஏதோ ஒரு இடத்துல உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை உலகமும் உலகத்தின் கிரியைகளும் உங்களுக்குள்ளே மறைந்து இருந்தால் உங்க இருதயத்தை விட்டு உலகத்தை வெளியே எடுத்து விடுங்கள். இயேசு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணட்டும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணட்டும். அப்பதான் அவர் தருகிற சந்தோஷம், அவருடைய நிறைவான மகிழ்ச்சி உங்களை நிரப்ப முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்றுதான் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இந்த உலக சிநேகம் நம்மை தேவனுக்கு பகைஞர்களாக மாற்றி விடுகிறது. அவர் பகைக்கிற ஒரு மனிதனுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? அவர் பகைக்கிற ஒரு மனிதனுடைய இருதயத்தை எப்படி அவர் ஆறுதலால நிரப்ப முடியும்? படிக்கிற பிள்ளைகள் உண்டு, காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க உண்டு, வேலைக்கு போகிறவங்க உண்டு, இளம் வயதுள்ளவர்கள், வாலிபர்கள் உண்டு. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தால் உங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதிருங்கள். இந்த உலகம் எப்பொழுதும் ஒரு தேவ பிள்ளைகளை விழுங்கலாம் என்று சொல்லி ஆயத்தமாக இருக்கிறது. உலகத்தின் கிரியைகள், சத்ருவோ தனக்கு கொஞ்ச காலம் மட்டுமே உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு கூட ஜனங்களிடத்தில் புறப்பட்டு வந்ததை கண்டேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச காலம் தான் பிசாசுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொஞ்ச காலத்தில் யாரை வஞ்சிக்கலாம், யாரை விழுங்கலாம், எந்த ஆத்துமாவை கெடுத்து போடலாம் அப்படின்னு இந்த பிசாசு மிகவும் தீவிரமாய் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறான். தேவ பிள்ளைகளை, எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம் இல்லை தெரியுமா? எத்தனை குடும்பத்தில் சமாதானம் இல்லை தெரியுமா? ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு துக்கத்தோடு தான் இருக்கிறது, சஞ்சலத்தோடு கூட தான் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உலக ஆசை அவர்களுக்குள்ள மறைந்து இருக்கிறது. உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உலக மனிதர்களை போல அவங்க ஜீவிக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் கொடுக்கிற உண்மையான சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எலியா ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த எலியாவுக்கு பிறகு எலிசா அந்த ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியா மாறுகிறார். எலியாவுக்குள்ள இருந்த ஆவியின் பலத்தை விட எலிசாவுக்குள்ள இருந்த ஆவியின் பலன் 2 மடங்கு அதிகமாக இருந்தது. பல அற்புதங்கள், பல அடையாளங்கள். ஏன்? எலிசா மரித்து போய் அடக்கம் பண்ணி சரீரம் அழிந்து நரம்புகள் எல்லாம் அழிந்து வெறுமனே எலும்புகள் மட்டுமே கிடக்கிறது.
ஒரு சேனையாக புறப்பட்டு வருகிறாங்க. திடீரென்று சொல்லி வருகிற வழியில ஒருவன் மரித்து போய்விட்டான். மரித்து போன அருகில் இருந்த குகையில தூக்கி அவனை போட்டார்கள். அது யாருடைய குகையாக இருந்தது? தேவ மனிதனாகிய எலிசா அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு இடம். இந்த செத்த பிரேதம் எலும்புகளுக்கு மேலே போய் விழுந்த உடனே இந்த பிரேதத்துக்குள்ள ஜீவன் வந்துட்டு அந்த குகைக்குள்ள இருந்து அவன் உயிரோடு கூட எழும்பி வருகிறான். அவ்வளவு வல்லமையான மனிதன். அவனுடைய எலும்புகளுக்குள்ள வரையிலும் அந்த வல்லமை பாய்ந்திருக்கிறது. அந்த மகிமையை பாருங்கள், அபிஷேகத்தின் மகிமை, வல்லமையின் மகிமை. அந்த எலிசா மரித்து போய்விட்டான். அந்த மரித்து போன சரீரம் எலும்பு கூட மாறுகிறதுக்கு எவ்வளவு நாட்கள், எத்தனை மாதங்கள் தேவைப்படும் பாருங்க. ஆனா அந்த எலும்புகளுக்குள்ளாக அந்த வல்லமை தங்கி இருக்கிறது பாருங்க. அதன் மேல ஒரு பிரேதம் பட்டவுடனே அந்த பிரேதம் இப்போ உயிரோடு கூட எழும்பி வருகிறது. இதற்கு அடுத்த கட்டத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியது யாரு தெரியுமா? கேயாசி. எலிசா எப்படி எலியாவுக்கு பணிவிடை செய்தாரோ அதே போல எலிசாவுக்கு கேயாசி பணிவிடை செய்கிறான். அருமையான ஒரு ஊழியக்காரன். ஆனா சீரியாவிலிருந்து தண்டிகள் புறப்பட்டு வந்து இஸ்ரவேலில் இருக்கிற சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது ஒரு சின்ன பிள்ளையும் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். இந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு வேலை உண்டு. நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்கிறது அந்த பிள்ளையினுடைய வேலை. அந்த பிள்ளை அந்த வீட்டில் நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. நாகமான் பராக்கிரமசாலி தான், யுத்த வீரன் தான், போகிற எல்லா இடத்திலும் ஜெயம் கிடைக்கிறது உண்மைதான். எங்க போனாலும் ஒரு மைட்டி வாரியர். இந்த நாகமான பார்த்தாலே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கிறது. ஆனா மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். இப்ப இந்த சின்ன பிள்ளை மெதுவா அந்த எஜமாட்டின் இடத்துல பேச ஆரம்பிக்கிறது. என்னுடைய எஜமான் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்திலே போவாரானால் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவாரே. ஒரு அருமையான ஒரு செய்தி. நாகமானும் பார்க்கிறான், எத்தனையோ வைத்தியத்தை பார்த்தாச்சு, எத்தனையோ இடத்துக்கு போயாச்சு, இன்னும் நான் விரும்புகிறது போல ஒரு சுகத்தையும் விடுதலையும் என்னால் என்ன செய்ய முடியவில்லை, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால ஒன்று செய்கிறேன், நேர இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல புறப்பட்டு போகிறேன். சீரியாவின் ராஜாவின் இடத்துல போனா அந்த ராஜா ஒரு நிருபத்தை கொடுத்தான். இஸ்ரவேலின் ராஜா நிருபத்தை வாசித்தவுடன் அவனுக்கு கலக்கம் உண்டாயிற்று. அவன் சொன்னா, ஒரு மனிதனுடைய குஷ்டரோகத்தை அவனுடைய சரீரத்தை விட்டு நீக்கி விடுகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை பாருங்கள். இந்த இஸ்ரவேலின் ராஜா வஸ்திரத்தை கிழித்து கொண்ட செய்தியை எலிசா கேள்விப்படுகிறான். எலிசா சொன்னா, ஏன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டீர்? ஒரு வஸ்திரம் வீணாய் போயிட்டு. அவன் வரட்டும், இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு, இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, இஸ்ரவேலிலே வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு என்று அவன் அறிந்து கொள்ளட்டும். அப்படியே அவன் புறப்பட்டு வந்தான் பாருங்க. எலிசா இருக்கிற வீட்டினுடைய வாசற்படியில் வந்து நின்னான். நாகமானுடைய முகத்தை கூட எலிசா என்ன செய்யல, பார்க்கல. எலிசா நாகமான பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டான். அப்படியே போய் யோர்தானிலே 7 தரம் மூழ்கி எழுந்து உம்முடைய வீட்டுக்கு, உம்முடைய தேசத்துக்கு என்ன செய்யும், புறப்பட்டு போம். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. பராக்கிரமசாலி இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யுத்த வீரன், அவனுடைய முக தரிசனத்தை பார்க்கிறதற்கு அநேகர் விரும்புவாங்க. நல்ல ஒரு பராக்கிரமசாலி. அப்ப அவனுக்குள்ள என்ன நினைத்து கொண்டு வருகிறான்? இந்த எலிசா வெளியே வந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் என்னை தொட்டு என்னை தடவி என்னை என்ன செய்வார், குணமாக்கி விடுவார் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் அற்புதம் செய்கிறவர் அல்ல, அவர் நினைக்கிற மாதிரி தான் நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கேயாசி பாருங்க, கர்த்தரை அறியாத மனுஷன். நாகமான் கர்த்தரை அறியாத மனுஷன். அதனால அவன் என்ன நினைத்தான், ஆமா எலிசா இப்படிலாம் வந்துதான் செய்வாரு. ஆனா பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான். வேலைக்காரங்க சொல்லுகிறாங்க, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். உடனே யோர்தானுக்கு புறப்பட்டு போகிறான். 7 தரம் மூழ்கி எழுந்த போது இந்த மனிதனுடைய மாமிசம் சிறு பிள்ளையினுடைய மாமிசத்தை போல மாறிவிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சரீரத்திலே தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. சிறு பிள்ளையினுடைய மாமிசத்தை போல மாறிவிட்டது. இப்ப அவனுக்கு ஒரு ஆசை, எப்படி ஆகிலும் இந்த கர்த்தருடைய ஊழியக்காரரை கனம் பண்ண வேண்டுமே. ஓடி வருகிறான். ஆனா இந்த எலிசா சொல்லுகிறான், உன்னுடைய பொருட்களில் ஒன்றுமே எனக்கு வேண்டாம், எல்லாவற்றையும் தட்டுதல் பண்ணிவிட்டான். இப்ப புறப்பட்டு போகும்போது பாருங்க, நல்ல கவனிங்க, இந்த கேயாசிக்குள்ள ஒரு ஆசை வந்துட்டு. நல்லா புரிந்து கொள்ளணும். இங்க பைபிள்ல என்ன சொல்லியிருக்குது தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல இந்த கேயாசி சொல்லுகிறான், நான் அவன் பிறகே ஓடி
அவன் கையிலிருந்து ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளுவேன். நல்ல புரிஞ்சுக்கிடணும். உலகம் முதலாவது எலிசாவை தேடி வருகிறது, உலகம் முதலாவது கேயாசியை தேடி வருகிறது. ஆனால் எலிசா பரிசுத்தம் உள்ள தேவ மனிதன். இந்த உலகம் வேண்டாம் என்று சொல்லி உலகத்தை துரத்தி விட்டார். இப்ப நாகமான் என்ன செய்கிறான்? தன்னுடைய தேசத்திற்கு புறப்பட்டு போகிறான். இப்ப கேயாசி சொல்லுகிறான், நான் அவன் பிறகே ஓடி. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்ல விரும்புகிறேன். உலகம் உங்களை தேடி வரவில்லை, நீங்கள் தான் பல தருணங்களிலும் உலகத்தை தேடுகிறீர்கள். உலகம் தேவ பிள்ளைகளை தேடி வந்த காலம் போய் இப்பொழுது தேவ பிள்ளைகள் உலகத்தை தேட ஆரம்பித்து விட்டார்கள். உலகத்தின் மேன்மைகளை தேவ பிள்ளைகள் தேட ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி ஒரு கேயாசி இந்த நாகமானுக்கு பிறகே ஓடினானோ, அதே போல எத்தனையோ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், எத்தனையோ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல தேவ பிள்ளைகள், விசேஷமான பாத்திரங்கள் இன்றைக்கு உலகத்தை தேடி ஓடுகிறது. உலகத்தின் மேன்மையை தேடி ஓடுகிறார்கள். உலகத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கிற நன்மையை தேடி ஓடுகிறார்கள். அது தவறு. தேவ ஜனங்கள் விழிப்படைய வேண்டும், எச்சரிப்படைய வேண்டும். இந்த உலகம் ஒரு நாளும் உங்களை தேவனுக்கு உகந்தவர்களாக மாற்றாது. கேயாசி நாகமனை பின்தொடர்ந்து போகிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனுக்கு தேவையானதையும் தேவைக்கு மிஞ்சினதையும் கொடுத்து விடுகிறான். எலிசா கேட்கிறான், நீ புறப்பட்டு போகும்போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையோ? அப்போ இந்த எலிசாவினுடைய ஒரு ஆத்துமா, ஒரு மனது இந்த கேயாசியோடு கூட போராடி கொண்டே இருக்கிறது. ஆனா அவன் இப்போ என்ன செய்யறான் தெரியுமா? கர்த்தர் மேல பிராமிஸ் பண்றான். கர்த்தர் மேல ஆணையிட்டு கட்டாயனா போய் தான் அவன். உலகம் எவ்வளவு கொடியது என்று பாருங்கள். உலகத்தின் இச்சை எவ்வளவு கொடுமையானது. இந்த உலகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களையும் கீழே விழத்தள்ளும். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலகத்திற்கும் உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கும் தேவ பிள்ளைகள் விலகித்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது அவனை விழத்தள்ளிற்று. வேதம் இப்படி சொல்லுகிறது. அந்த எலிசாவினுடைய சமூகத்தில் திரும்ப வந்து நிற்கும் போது அந்த எலிசாவினிடத்தில் போய் சொல்லுறான். நான் அந்த வேதத்தை தியானிக்கிற போது இப்படி நினைச்சேன், ஒருவேளை இந்த இப்பிரபஞ்சத்தின் மேல ஒரு ஆசை வந்துட்டு, கொஞ்சம் போல அந்த வெள்ளிக்கு மேல ஆசை வந்துட்டு, அந்த வஸ்திரத்துக்கு மேல ஆசை வந்துட்டு, அதுக்காக கேயாசிக்கு இவ்வளவு பெரிய ஒரு சாபத்தையும் தண்டனையும் கொடுக்க வேண்டுமா? வேதத்தை ஆராய்ந்து பார்த்தேன். அவன் நாகமன்றத்தில் போய் எனக்கு இந்த வெள்ளியும் வஸ்திரமும் வேண்டும் என்று என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. யாருக்கு வேண்டும் என்று கேட்டான்? என் எஜமானாகிய எலிசாவுக்கு வேணும். அப்போ ஒருவேளை அந்த மனிதன் போகும்போது என்ன நினைச்சிருப்பான்? நம்ம கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி கொடுக்கும்போது இந்த மனுஷன் என்ன செய்யல, வாங்கல, தட்டுதல் பண்ணிட்டாரு. இப்ப பாரு, வேலைக்காரனை பின்னாடி அனுப்பி விட்டுருக்கிறார் இல்லையா? நல்ல தேவ பக்தி உள்ள பரிசுத்தம் உள்ள தேவ மனிதனுடைய பெயருக்கு அவப்பெயரை உண்டாக்கும்படியான ஒரு காரியத்தை செய்தான் கேயாசி. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நல்ல நல்ல பரிசுத்தவான்களுடைய பெயரெல்லாம் கெடுக்கிறதுக்குனே ஒரு கும்பல் இருக்கு. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசுகிறதுக்குனே ஒரு கும்பல் இருக்குது. தேவன் அவர்களுக்கு கொடுத்த நல்ல நாமத்தை தூஷிக்கும்படியாக பரிசுத்தவான்கள் செய்கிற எந்த நற்கிரியைகளையும் எடுத்து பேசவே மாட்டாங்க. அவங்களிடத்துல ஏதாயிலும் ஒரு சின்ன ஒரு குறைவு, ஒரு குற்றம் இருக்கிறதான்னு அதை தேடி, அதை கண்டுபிடித்து, அதை ஆராய்ந்து, அதை பப்ளிசிட்டி பண்ணி இந்த பரிசுத்தவான்களை அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய நாமத்தை தூஷிக்கிற கெடுக்கிறவர்களும் கேயாசியை போன்றவர்களே. தனக்கு ஒன்று தேவை என்றால் எனக்கு ஒன்று வேண்டும் என்று அவன் வாங்கியிருக்க வேண்டும். ஆனால் எலிசாவினுடைய நல்ல நாமத்தை அவன் கெடுத்து போட்டான். எலிசாவால மன்னிக்க முடியல. அதனால என்ன உண்டாயிற்று தெரியுமா? நாகமானை விட்ட குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியை என்றைக்கும் பிடித்திருக்கட்டும் என்று சொன்னான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தை தேடி ஒரு தேவ பிள்ளைகள் போகும்போது, உலகத்தின் அன்பை தேடி ஒரு தேவ பிள்ளைகள் போகும்போது, அது தருகிற சந்தோஷத்தை நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீர்களோ அதே போல அந்த உலகம் தருகிற வேதனையையும் நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும். நாகமான் கொடுத்த வெள்ளியையும் விலை உயர்ந்த வஸ்திரத்தையும் மட்டும் கேயாசி அனுபவிக்கல, நாகமான் விட்டு சென்ற குஷ்டரோகத்தையும் அவன் அனுபவித்தான்.
இதுதான் உலகத்தின் தன்மை. அல்லேலூயா சொல்லுவோம். உலகம் கொஞ்சம் சந்தோஷம் தரும், நிறைய துக்கத்தை தரும். அல்லேலூயா. இயேசு நிறைய சந்தோஷத்தை தருவார், கொஞ்சம் போல பாடுகளை அனுபவிப்பார். உங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக, விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துகிறதற்காக, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்காக. தேவ பிள்ளையே, உலகம் நமக்கு சந்தோஷத்தை தரும்போது துக்கத்தையும் தரும். உலகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லும்போது, உலகத்தின் சந்தோஷம் எனக்கு வேண்டும் என்று சொல்லும்போது, உலகம் தருகிற துக்கத்தையும் நான் அனுபவித்து தானே ஆக வேண்டும். அதற்கு நான் தப்பி போக முடியாது. உலகத்தில் ஒரு மனிதன் மதுபானம் பண்ணுகிறான், மதுபானம் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கிறது, மதுபானத்தோடு கூட சேர்ந்து இந்த மதுபானம் அவனுடைய சரீரத்தில் வியாதியும் கொடுக்கிறது. அந்த வியாதியை இன்றைக்கு அனுபவிக்கிறான். ஆன்லைன்ல ரம்மி விளையாடுகிறார்கள், பணம் வைத்து பல விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள். ஏதோ சின்ன லாபம் வந்தது போல இருக்கிறது, உடனே ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க. பிறகு அந்த விளையாட்டு அவங்களுக்கு துக்கத்தையும் தருமே, மிகப்பெரிய கடன் பாரத்திற்குள்ளாக மாட்டிக்கொள்கிறார்கள். இதுதான் இன்றைய ஜனங்களுடைய நிலைமை. உலகம் ஒருபுறம் சந்தோஷம் தந்தது போல இருக்கும், ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ளாக தள்ளிவிடும். அதனாலதான் தேவ மனிதர்கள் இந்த உலகத்திற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு அதனாலதான் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவை நேசிக்கிற எந்த மனிதனும் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள், அவர்கள் தேவனுக்குரியவர்கள். அல்லேலூயா. உலகத்துக்குரியவங்க தான் உலகத்துக்குரியவங்களை சிந்திப்பாங்க, உலகத்துக்குரியவங்களை பேசுவாங்க, உலகத்துக்குரியவைகளை நடப்பிப்பார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றவைகளையே சிந்திப்பாங்க, கர்த்தருக்கு பிரியமானதையே சிந்திப்பாங்க. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், நல்ல கவனிங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வெரி குட். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்னுடைய மனம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது, தெளிவா இருக்குது அப்படின்னா நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. புரிகிறதா? ஒருவேளை உலக கவலை எனக்குள்ள இருக்கிறது, நாளைய தினத்தை குறித்த கவலை எனக்குள்ள இருக்கிறது, ஏதோ உலகம் சார்ந்த சில துக்கம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னா நான் இன்னும் விடுதலையாக்கப்பட வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. பைபிள் அழகா சொல்லுது பாருங்க, உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்க. அப்ப நம்ம மைண்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நம்ம இருதயம் எப்பவுமே தெளிவா இருக்கும். ஆனா குறைவு இருக்கும், நெருக்கம் இருக்கும், தேவை இருக்கும், பாடு இருக்கும், பலவீனம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனா இருதயம் எப்பவும் தெளிவா இருக்கும். எதுக்கு தெளிவா இருக்கும் தெரியுமா? தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன, தேவனுக்கு சித்தமான காரியம் என்ன, தேவனுடைய பார்வையில நன்மையான காரியம் என்ன, அதை நான் செய்யணும் அப்படின்னு என் இருதயம் தெளிவா இருக்கும். அப்படி இருந்தா நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவன். புரியுதா உங்களுக்கு? நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவன். நான் தேவனுக்குரியவனா இருக்கிறதுனால என் மனம் புதிதா இருக்குது, தெளிந்த புத்தியோடு கூட இருந்து எந்த நெருக்கத்திலும், எந்த துன்பத்திலும், எந்த பாடுகளின் நடுவிலும் அவருக்கு பிரியமானது என்னன்னு நான் நினைக்கிறேன், அவருடைய பார்வையில நன்மையானது என்னன்னு நான் சிந்திக்கிறேன், அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னங்கிறத நான் யோசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். இதுதாம்மா உலகத்துக்குரியவனுக்கும் ஆவிக்குரியவனுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம். உலகத்துக்குரியவங்க என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. ஆவிக்குரியவங்க என்ன செய்வாங்க? அவங்க மனசு தெளிவா இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும். யோபு ஒரு ஆவிக்குரியவர் என்று நீங்கள் விசுவாசித்தால், நம்பினால், யோபுவினுடைய ஹிஸ்டரியை பாருங்க. கர்த்தர் 42வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினது போல நீங்க எவ்வளவு தெளிவா பேசுறார். ஆனா பாடுகளை பாருங்க, பிரச்சனையை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்துக்குரியவர்களாக இல்லாமல் ஆவிக்குரியவர்களாக, தேவனுக்குரியவர்களாக நம்ம இருந்தா நம்முடைய மனம் தெளிவா இருக்கும். எப்பொழுதும் நம்முடைய மனம் தேவனுக்கு பிரியமானது என்ன, தேவனுடைய பார்வையில நன்மையானது என்ன,
அல்லது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன, இதையே நம்ம அறிந்து பகுத்தறிந்து கொண்டே இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி மரிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். தெளிவா இருந்தார் பாருங்க. எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலையே இல்லை. இந்த தெளிவோடு தான் அவர் சிலுவைக்கு போனார். அந்த தெளிவோடு எல்லா அதிகாரங்கள், வல்லமைகள், பராக்கிரமத்தின் மேல் அவர் ஜெயம் எடுத்தார். தேவ பிள்ளைகளே, அந்த தெளிவின் ஆவியானவர் தான் உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் ஞானமும் கொண்ட ஆவியையே தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று நமக்கு தேவையானதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இரண்டு, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு முழு நிச்சயமா அவரை என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். மூன்று, அவர் இந்த பூமியில நமக்காக கட்டளையிட்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் நமக்குள்ள வரணும்னா உலகம் நம்மை விட்டு விலகணும், உலக ஆசைகள் நம்மை விட்டு விலகணும், உலக சிற்றின்பங்கள் நம்மை விட்டு விலகணும். உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நீங்க உலகத்துல இருந்தீங்கன்னா உலகம் தருகிற சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும், உலகம் தருகிற துக்கத்தையும் அனுபவிக்கணும். ஆனா அதே நேரத்தில் நீங்கள் கர்த்தருக்குள்ள வந்துட்டீங்கன்னா கர்த்தர் தருகிற சந்தோஷம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். அதோடு கூட அவருடைய ஆறுதல் எப்பொழுதும் உங்களை தேற்றும். இழப்புகளின் மத்தியில, குறைவின் மத்தியில, நஷ்டத்தின் நடுவில், போராட்டத்தின் நடுவில் அவர் தருகிற ஆறுதல் எப்பொழுதும் உங்களுக்குள்ளாக இருக்கும். நாம் எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அந்த உன்னதமான தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா? மகிமையான தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த உலகம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சந்தோஷப்படும். ஆனா ஹல்லேலூயா, நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு சீஷர்களுக்கு கொடுத்த ஆலோசனை, உங்க துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொன்னார். எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று உங்க வலது கரத்தை பரலோகத்தின் தேவனுக்கு நேராக உயர்த்தி, அவர் இன்றைக்கு உங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாக, உங்களுக்குள்ள ஒரு விடுதலையை தருகிற தேவனாய், இந்த மைதானத்தின் நடுவிலே ஆண்டவர் நம் நடுவிலே உலாவும்படியாய் பரிசுத்தமான தேவனுடைய நாமத்தை நாம் அப்படியே உயர்த்த போகிறோம். இயேசுவே நீர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. விசுவாசத்தோடு கூட கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. அவர் பெரியவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன். இந்த நாளில உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதற்காகத்தான் இந்த ஆலோசனையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். உங்க ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்துங்க, உங்க ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க. நீங்க அவரிடத்தில் கேட்பது எதுவாக இருந்தாலும் அதை அவர் தருவார். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறதுக்கு தாமதமானாலும் கூட ஜெபத்தை நிறுத்தாதீங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க. அந்த ஜெப வாழ்க்கை உங்களுக்குள்ள பற்றி எரியட்டும். ஜெப வாழ்க்கை என்கிற அந்த அபிஷேகம், ஜெப வாழ்க்கை என்ற அந்த அக்கினி உங்களுக்குள்ள பற்றி பிடிக்கட்டும். அந்த ஜெபத்துல உங்களுக்குள்ள தொய்வு வர வேண்டாம். ஜெபத்துல நீங்கள் சோர்ந்து போகவே வேண்டாம். அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவரை விசுவாசிங்க. அவரை சிநேகித்து அவரிடத்துல விசுவாசம் வைங்க. அவரை நேசித்து அவரிடத்துல விசுவாசம் வைங்க. இந்த நேசம் மரணத்தை விட வலியது, இந்த நேசம் பாதாளத்தை விட கொடுமையானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆஸ்தி, ஐஸ்வர்யம், அந்தஸ்து எல்லாவற்றையும் ஒரு மனிதன் கொடுத்தாலும் இந்த நேசம் அது எல்லாவற்றையும் அசட்டை பண்ணும், அதை எல்லாம் அற்பமா நினைக்கும். நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு, நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட பெரிசுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விடவும் அது பெரியது. பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், அவரை மகிமைப்படுத்துவீங்களா? அவரை மகிமைப்படுத்துவீங்களா? அவர் உங்களுக்குள்ள இறங்கி வருகிற போது, அவருடைய விடுதலை உங்களுக்குள்ள இறங்கி வருகிற போது உங்க துக்கம் இந்த உலகத்துல சந்தோஷமா மாறும். இதுவரையிலும் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். யாரை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்ப முடியும்? உலகத்தை வெறுக்கிறவர்கள், உலக சிற்றின்பங்களை வெறுக்கிறவர்கள், இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கதறி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் அவர் விடுதலையாக்குவார். அவர்களுக்குள்ளாகத்தான் இந்த சத்திய ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். இயேசு ரொம்ப தெளிவா சொன்னாரு, உலகம் இந்த சத்திய ஆவியானவரை அறியாதபடினாலே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது.
அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகம் சத்திய ஆவியானவரை அறியவில்லை, அதனால உலகம் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனால் யார் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படுகிறார்களோ, உலகத்தின் அனுபவங்களிலிருந்து வேறு பிரிக்கப்படுகிறார்களோ, உலகத்தின் கிரியைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டுவிட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக வருகிறார்களோ, அவர்கள் மேல ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வரும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சந்தோஷத்துக்கு நேராக நடத்துவார், செழிப்புக்கு நேராக நடத்துவார். இந்த ஜீவ நதி பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம், ஜீவ நதி பாய்கிற இடமெல்லாம் அற்புதம். இந்த ஜீவ நதி ஆகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற எல்லா இடத்திலும் அற்புதம் உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. இரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே இறங்கிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. நல்ல கைத்தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்தி அவரை உயர்த்துவோம். சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. இரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பேர் மகிமை இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை சிநேகித்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதாக. அவருடைய வல்லமையால, அவருடைய ஆவியால நிரப்பப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த உலகம் வேண்டாம், உலகத்தின் கிரியைகள் வேண்டாம் என்று தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, கண்ணீர்கள் கவலைகள் விலகுவதாக. ஓ தேவ மகிமை இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேர் இறங்கி வருவதாக.